அண்ணன் கடையில் வந்து ஆலு பரோட்டா வந்து டீ குடிக்கிறோம். குடிச்சிட்டு அமிர்தசரில் வாகா பார்டர் போகிறோம். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இது பேர் லட்டு வாங்க முங்கிக்கு தாழ்க்கே. இப்போ எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டியோட கண்டிஷனை பாருங்கள், கன்றாவியாக இருக்குது. கன்றாவின் உச்சமாக இருக்குது. எல்லாம் பாருங்கள் எவ்வளோ தூசியாக இருக்குன்னு. வண்டியை ஜம்முன்னு ரெடி பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்க, பல 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 பலன்னு ரெடி பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள், வாகா பார்டர் வந்து நம்ம வந்து மேப் போட்டிருக்கோம். மணி வந்து இப்போ வந்து 2:05 சரிங்களா. இப்போ இந்த வாகா பார்டருங்கிறது வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் இருக்க அந்த எல்லை பகுதி சரிங்களா. அந்த அதான் பார்டரு. மேப்பில் வந்து 43 நிமிஷம் ஆகும்னு காமிக்குது இதுக்கு அங்கே போகிறதுக்கு. ஆனால் எத்தனை மணிக்கு போய் சேருவோம்னா 2:18 போயிடுவோம். மியூசியம் 10 ரூபாயாமே. அம்ரிஸ்டரில் இது முதல் காலை பொழுது நமக்கு. ஸோ இப்போ நம்ம அம்ரிஸ்டரில் இருக்கோம். போன வழியில் நம்ம எங்கே இருந்தோம், எந்த ஊரில் இருந்தோம் அதுவே மறந்துருச்சு, ராஜஸ்தான். ஸோ போன வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜஸ்தானில் ஜெய்சல்மரில் இருந்து லாங்கிவாலா போனது எல்லாம் பார்த்துருப்பீங்க. சாரி, சாம் டெசர்ட்லேருந்து லாங்கிவாலா போனதை பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படியே கட் பண்ணி இங்கே வந்துட்டோம். நைட்டு ஃபுல் ட்ரைவுங்க. அதை வந்து காமிக்கிற அளவுக்கு ஸ்பெஷலாக ரோடு இல்லை, ஏன்னா நைட்டு வந்து அந்த பெருசாக காமிக்க முடியல. ஸோ அங்கேருந்து ட்ராவல் பண்ணி இங்கே வந்து குயிக்காக வந்துட்டோம். யாருக்கா அது அதுக்கு முடியுமா? அண்ணன் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்காப்புல, அதை வந்து சூடு பண்ணி தராரு. பாருங்க, ஊறுகாய், வெங்காயம், ஆலு பரோட்டா, தால். இந்த சாம்பாருக்கு அண்ணன் இட்லி கொடுத்து வந்தானா வேறு லெவலில் போட்டு தருக்கலாம். செம்மையாக இருக்குண்ணா. கரெக்டாக போட்டு பயணம் பண்ணியிருக்காப்புல. உப்பு எல்லாம் போட்டு, உப்பு உரப்பு எல்லாம் பக்காவாக இருக்குது. ஏன்னா நான் வந்ததுலேருந்து சாப்பாட்டில் வந்து உப்பே இல்லாமல் தான் சாப்பிட்டுருக்கேன். அண்ணன் கடையில் வந்து ஆலு பரோட்டா வந்து டீ குடிக்கிறோம். குடிச்சிட்டு அமிர்தசரில் வாகா பார்டர் போகிறோம். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இது பேர் என்ன? நாம் लड्डू 15 के दो 15 के दो नाम भाई इसको लड्डू बोलते हैं. लड्डू सूखा लड्डू और गीला लड्डू. पार्सल 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 पैक 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 20 के 3. नाम बोला भाई. लड्डू 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 இது பேர் லட்டு வாங்க. ये मूंगी की दाल के बने होते हैं. मूंगी की दाल है ना, उसका बनता है, फ्राई होता है, बहुत बढ़िया. उसको पीसते हैं पहले, बहुत आटे का बनता है, मूंगी के आटे का. वो हमने भी खाया, नाश्ता किया अभी इसका ही, बहुत बढ़िया टेस्ट. स्पाइसी 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 ज़्यादा स्पाइसी आ गया. मिर्चा वाला मिर्च चाहिए. गोल्डन खाने लव है ये ना. आधा स्पाइसी गोल्डन खाने लव है. मेनू दे यार, आई लव. कितने ज़्यादा कितने भारी भाई ने 4 खा ले. இது வந்து லட்டு வாங்க.
பிளேட் 20 ரூபா 3 இருக்குமா என்ன ஆச்சு பிளேட்டு 20 ரூபா 3 இருக்குமாங்க கடலம்மா இது பாசிப்பருப்பு தானே சரி தோரம்பருப்பில் ஃப்ரை பண்ணி செய்கிறாங்களாம் இதை போட்டு இந்த சட்னி போட்டு மாங்காய் போட்டு என்னத்தையும் ஊற போட்டு என்னத்தையும் போட்டு கொடுக்குறாங்க பிற வாட்டி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். Few moments later. ஸோ மணி வந்து பார்த்தீங்கன்னா 12:03 ஆச்சுங்க. இப்போ எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட கண்டிஷனை பாருங்கள், கன்றாவியாக இருக்குது, கன்றாவின்னு உச்சமாக இருக்குது, எல்லா இடமும் தூசி, மேலெல்லாம் பாருங்கள், பின்னாடிலாம் பாருங்கள் எவ்வளோ தூசியாக இருக்குன்னு. ஸோ இவ்வளோ தூசியாக வண்டியை பார்க்குறதுக்கு வந்து மனசு கேட்கலங்க. ஸோ என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து வாகா பார்டர் வந்து ஈவினிங் தான் போகிறோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வண்டி வந்து ஒரு வாட்டர் சர்வீஸ் கண்டிப்பாக பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நீ சிம்லா போனாலும் ஸ்ரீநகர் போனாலும் லடாக் போனாலும் திருப்பி டஸ்ட் ஆகுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகும். பட் ஆனால் இப்போ ரொம்ப கொடூரமாக இருக்குது. ஸோ வந்து இப்படியே விட்டுட்டு கடைசியாக வாட்டர் சர்வீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால வந்து இந்த வாட்டி கண்டிப்பாக வாட்டர் சர்வீஸ் பண்ணி அவனை சொல்லிட்டு இங்கே வாட்டர் சர்வீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வாகா பார்டர் போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்தா கடைசியாக ஒரு லைக்கு கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. கிளம்புமா லெஃப்ட் காமிக்குது. ஸோ வந்தாச்சுங்க. இதான் சர்வீஸ், வாட்டர் சர்வீஸ் ஏரியா. கூட்டமே இல்லை, மூணு தான் அவ்வளோதாங்க. வண்டியை ஜம்முன்னு ரெடி பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்க, பலன்னு ரெடி பண்ணிட்டாங்க. நச்சுன்னு இருக்கு பாருங்க. இது வந்து எப்படின்னா அண்டர் சேஸ் கிடையாது, ஒன்லி பாடி இன்டீரியரு. ரொம்ப சீப்புங்க. நம்ம ஊரை கம்பேர் பண்ணையில் எவ்வளோ பார்த்தீங்கன்னா வெறும் 600 தான் வாங்கினாங்க. இப்போ எந்த அளவுக்கு இங்கே சீப்பாக வாங்குறான்னு பார்த்துருவோம். இப்போ என்னன்னா இனி அழுக்காச்சுன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஒரு கில்ட்டி கான்சியஸ் வந்துடும். ஏன்னா அவ்வளோ பலன்னு தொடச்சிட்டாங்க. நீ ஒவ்வொரு வாட்டி நம்ம வண்டி அடுத்த ட்ரிப்பில் கொஞ்சம் பார்த்து தான் வந்து நீட் பண்ணி அனுப்பிச்சுக்கணும். சரி வாங்க, இப்போ வந்து நம்ம வந்து மணி வந்து கிட்டத்தட்ட 2 ஆச்சு. 3:30க்கெல்லாம் வந்து நம்ம வந்து வாகா பார்டரில் இருக்கணும். இங்கேருந்து ஒரு 40-30 கிலோமீட்டர் வருது, 1 மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அங்கே போயிடலாம். இங்கே பாருங்கள், வாகா பார்டர் வந்து நம்ம வந்து மேப் போட்டிருக்கோம். மணி வந்து இப்போ வந்து 2:05 சரிங்களா. இப்போ இந்த வாகா பார்டருங்கிறது வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் இருக்க அந்த எல்லை பகுதி சரிங்களா, அந்த அதான் பார்டரு. ஸோ அங்கே வந்து டைம் ஜோன் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகுதுங்க நம்ம லொக்கேஷனை பொறுத்து. அப்போ பாருங்கள், மணி வந்து 2:05 இப்போது சரிங்களா. மேப்பில் வந்து 43 நிமிஷம் ஆகும்னு காமிக்குது இதுக்கு அங்கே போகிறதுக்கு. ஆனால் எத்தனை மணிக்கு போய் சேருவோம்னா 2:18க்கு போயிடுவோம். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா ½ hour வந்து இங்கே வந்து மாறுது பாருங்க. ஜிஎம்டி இருக்குது பார்த்தீங்களா, அதில் பாருங்கள் நமக்கு வந்து 5:30 வரும், இங்கே 5 தான் இருக்குது பாருங்கள். ஸோ வந்து ½ hour வந்து டிஃப்ரென்ஸ் காமிக்குது. ஸோ பஞ்சாப் வந்து பார்த்தீங்கன்னா காரோட ஆல்ட்ரேஷனுக்கு வந்து ரொம்ப பேர் போனதுங்க. எல்லாருமே ஆல்ட்ரேஷன் பண்ணுவாங்க. ஸோ பாருங்க, ஷிஃப்ட்டுக்கு வந்து வீடை வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஹோண்டா பாருங்க, ஏதாவது ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பாருங்க, அலாய்வில் பாருங்கள், பின்னாடி பம்பர் மாடிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. இங்கே பாருங்க, வண்டியை பாருங்கள், ஏதாவது ஒன்று இங்கே இது பாருங்க, இங்கே பாருங்க, பலினோ பாருங்க, பலினோவுக்கு வெளியே தான் இருக்கா. எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மாடிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா வண்டி வந்து அப்படி பார்த்துக்கிறாங்க இவங்க.
நம்ம ஊர் பில்லாராம் மாதிரி கிடையாது. இது பாசம்டா, உண்மையிலே இது பாசம். ஃபர்ஸ்ட் சேலை கட்டியிருந்தா சேலையெல்லாம் அவுக்க வச்சிட்டாங்க, இப்போ கவுன் கட்டி இருக்கிறேன். வண்டி எப்படி ஜோடிச்சு வைக்கிறனா இல்லையா, நம்ம தான் பார்த்துக்கலாம். அதுக்காக இவங்க வந்து இந்த மாதிரி வீல் மாற்றுறது, இந்த மாதிரி மாடிஃபிகேஷன்லாம் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், டீ போர்டு வண்டி, அதுக்கே பாருங்கள் டயர் எக்ஸ்டென்ஷனு, அதாவது மாடிஃபிகேஷனை அளவெல்லாம் போட்டு அப்படியே விரிச்சு வச்சுருக்காரு வண்டியவே. எவ்வளோ ஹைட்டாக தெரியுது பாருங்க. எனக்கு வண்டி மூவ் ஆகட்டும் காமிக்கிறேன். இதுவாக வண்டி மூவ் ஆகட்டும் பாருங்க. அந்த எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. பாருங்கள், இந்த ஊரில் வந்து போலீஸ் வெஹிக்கிள் பாருங்கள், ஸ்கார்பியோவில் பின்னாடி வந்து அந்த ட்ரெயிலர் மாதிரி வச்சு வருது. அண்ட் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து டர்பன் கட்டுறதுனால இங்கெல்லாம் ஹெல்மெட் கிடையாதுங்க. 2 வீலர்ஸ்க்கு டர்பன் இல்லாதவங்க தான் போடுவாங்க. டர்பன் கட்டியிருக்கவங்களுக்கு வந்து ஹெல்மெட் கிடையாது. அவங்க டர்பன் தான் கட்டியிருப்பாங்க. போலீஸ் அங்கே தான் நிற்கிறாரு, பட் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. பாருங்க, இப்படி டர்பன் கட்டாதவங்க ஹெல்மெட் போடுறாங்க. மணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2:54ங்க பாருங்க. ஆனால் வந்து சூரியன் இங்கே வந்து விழுகிற ரேஸ் தான் பாக்கியில் இப்போ சாயங்காலம் 4-5 மாதிரி இருக்குங்க. ஸோ இன்னும் வந்து 14 கிலோமீட்டர் இருக்குது இந்த வாகா பார்டருக்கு. ஸோ இங்கேருந்தே வந்து பிஎஸ்எஃப் கேம்ப்பு. பஞ்சாப்னாலே இந்த ரோடு தான் அப்படிங்கிற மாதிரி. இந்த ரோடை பஞ்சாபில் மட்டும் தாங்க பார்க்க முடியுது. இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் வந்து இந்த மாதிரி மரம் வச்சு சன்ரைஸ் உள்ளே வர்றது, இந்த மாதிரி இந்த பக்கம் 2 லைன், அந்த பக்கம் 2 லைன். இது வேறு எந்த ஊர்லேயும் பார்க்க முடியாது, பஞ்சாபில் மட்டும் தான் பார்க்க முடியுது. மேலே போட பாருங்க, லாகூர் அப்படின்னு போட்டுருக்கேன். லாகூருங்கிறது வந்து பாகிஸ்தான். ஸோ அங்கே போகுது இந்த ரோடு. எத்தனை கிலோமீட்டர் போடுச்சு? 23 கிலோமீட்டர் பாருங்கள். இந்த ரோட்டில் அப்படியே நேராக போனால் நம்ம வந்து பாகிஸ்தானே போயிடலாங்க. பார்த்தீங்கன்னா இதாங்க பார்க்கிங்கு. உள்ளே தான் மேலேயும் ஏறுது, கீழேயும் பார்க்கிங்கு. ஸோ இங்கே வந்து ஒரு பேசிக் செக்கிங் இருக்குது. ₹100 இதில் தான் போச்சு. நான் ₹100 ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ₹120 இதுக்கு வந்து சார்ஜ் பார்க்கிங்க்கு. வண்டியை நிப்பாட்டிட்டு உள்ளே போவோம். மக்கள் ஆல்ரெடி எல்லாம் சூழ்ந்துட்டாங்க. மணி வந்து 3 தான் ஆகுது. இப்பயே வந்து கூட்டம் அதிகமாகிடுச்சுங்க. பேச போட்டுலாமா? சீடாக சொல்ல முடியும். बनाना भी फ्लैग आपने बना लो, अच्छा लगेगा वाटर के अंदर फोटो करना। हैंड पे कर लो, इंडिया इंडिया पूरा इस पे करो जूम, पूरा फ्लैग आएगा, फिर वीडियो बन रहा है पूरा पूरा टीवी पे आएगा आपका। आपने भाई नहीं नहीं हैंड पे कर लो, नहीं नहीं आपने सर रेस्टरूम बाय हाँ रेस्टरूम वॉशरूम सामने सामने ओके. ₹80 ஒரு ஆள், ₹40 ஒரு ஆள், ₹40 அழிகாணியா. ஒடிசா வண்டியா இது? குஜராத்லேருந்து வருது, குஜராத்லேருந்து வருது. அதான் டையூ டாமன் நம்ம போனோம் பார்த்தீங்களா, குஜராத்தில் டையூ டாமன். டையூ போனோம், டாமன் போல். ஸோ அந்த ஊர் வண்டிங்க இது. டிடினா அப்படியே உள்ளே போவோம்.
ஏன்னா எத்தனை கடை இருக்குது பாருங்க. பாப்கார்ன் கடை, துப்பி கடை, தண்ணி கடை, ஐஸ் கடை. எத்தனை மணிக்கு இது? 4 நாலே காலிலேருந்து தெரியலையா? யாரும் கூட்டத்தை பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா லைனுங்க, ஜென்ஸ் லைனில் நிற்போம். உள்ளே பாஸ் பண்ணி உள்ளே போயிட்டு காமிக்கிறேன். Much later. எல்லா செக்கிங் முடிச்சுட்டு உள்ளே வந்தாச்சுங்க. பெரிய லைன் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வழியாக உள்ளே வந்தாச்சு. தனியாக ஆன்லைன் புக்கிங் பண்ணலாம் போலங்க. வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சு. ஸோ வந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய லைன் நிற்க வேணாம், அவங்களுக்கு ஸ்பெஷல் லைன் இருக்குது. இதெல்லாம் விஐபி பாஸ் தான். உள்ளே போவோம். எவ்வளோ பெரிய கொடி பாருங்க. ஆமாங்க, பாகிஸ்தான் கொடி தான். ஸோ அந்த ரோடு அப்படி தான், அங்கேருந்து அப்படியே இதில் வந்து இப்படி கனெக்ட் ஆகும். உள்ளே போய் பார்ப்போம். வியூ பாயிண்ட் இருக்காங்க. லாகூர் 22 கிலோமீட்டர்ஸ். அந்த கம்பி மறைச்சிரும். ஸோ இதான் ஒரு பெர்ஃபெக்டான ஸ்பாட்டாக இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் கம்பி மறைச்சிடும் கீழே, மேலே போனால் சரியாக தெரியாது. இங்கே பாருங்க, நமக்கு அவங்களுக்கு ஒரு வர்த்தகம் போய்கிட்டு இருக்கீங்க. பாகிஸ்தானுக்கும் நமக்கு ஒரு வர்த்தகம் போய்கிட்டு இருக்கு. हार्दिक स्वागत है। जो भी दर्शक स्टेडियम में खड़े हैं उनसे विनम्र निवेदन
அப்படியே ஸ்டேடியத்தை விட்டு வெளியில் வந்தால் அந்த இருக்கு பாருங்க அந்த ஃபென்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் அந்த பக்கம், இந்த பக்கம் இந்தியா. ஸோ இதுக்கப்புறம் வந்து அலோவ் பண்ண மாட்டேங்காங்க, இதோட நின்று மக்கள்லாம் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு. பாகிஸ்தானோட இந்த ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது போல். இங்கே பாருங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏங்க வாகா பாரு செரிமனி பார்த்தீங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தாலே பிடிச்சிருந்தான்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ அதையும் பாருங்கள். வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் பார்ப்போம். பாய்.